வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஹோட்டல்கள் மற்றும் கேட்டரிங் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக இந்த பாதிப்பு வீட்டு சிலிண்டர்களுக்கும் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தட்டுப்பாடானது அடுத்த கட்டமாக வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களுக்கும் வந்து விடலாம் என்ற ஒரு எண்ணமும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வழக்கமாக 21 நாளில் புக் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அது 25 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டால் அடுத்து என்ன செய்வது என்ற ஒரு கவலை இல்லத்தரசிகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டால் அதை கையாள்வதற்கு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தற்பொழுது ஏராளமானோர் கடைகளுக்கு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் போன்றவற்றை வாங்கி செல்கிறார்கள். மின்சாரத்தின் மூலம் பயன்படுத்தக்கூடிய இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்களை பயன்படுத்துவதன் மூலம் பெரிய அளவு நெருக்கடிகளை தவிர்க்க முடியும் என்பது பெண்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தற்போது இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்க வந்திருக்கக்கூடிய பெண்மணி ஒருவருக்கு அவரிடம் பேசலாம். மேடம், எதுக்காக வந்திருக்கீங்க? ஸ்டவ் வாங்கிட்டீங்களா? என்ன ரேட்டு? 3200 சொன்னாங்க. வாங்கியிருக்கிறேன். சிலிண்டர் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கிறதுனால இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கியிருக்கிறோம். எப்போ இது கிடைக்க போகுதுன்னு தெரியல. எது கிடைக்காது, கேஸ் தட்டுப்பாடு ஆயிரும் பயத்துல வந்து வாங்குறீங்களா எப்படி? ஆமா, கண்டிப்பா பயத்துல தான் வந்து வாங்குறோம். ஏன்னா புக் பண்ணி 15 நாள் ஆகுது, இல்லைன்றாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் சரி வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கினா அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? கேஸ் ஸ்டவ்வுக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள்? இல்லை, கேஸ் ஸ்டவ் மாதிரி இருக்க முடியாது, சான்ஸ் இல்லை. ஏதோ ஒரு அவசரத்துக்கு நம்ம என்ன செய்யறது, வேற வழி இல்லாம வாங்குற மாதிரி இருக்குது. ஏராளமான பெண்கள் மிகுந்த ஒரு ஆர்வத்துடன் வந்து இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கக்கூடிய, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே வரக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் குறித்த விளக்கங்களும் இங்கு இருக்கக்கூடிய கடை நிர்வாகத்தினரால் கொடுக்கப்பட்டு வருகிறது. கடை நிர்வாகத்தினர் தொடர்ச்சியாக வரக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் போன்றவற்றை வழங்குவது குறித்து எப்படி வாங்கலாம் என்பது குறித்து சொல்லி வருகிறார்கள். நான் சொல்லுங்க, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இப்போ வாங்குறது எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு? எவ்வளவு பேர் வராங்க டெய்லி? இப்போ வந்து இந்த ஒரு 4 டேஸாக வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்காகவே கஸ்டமர்ஸ் நிறைய வர்றாங்க, ஃப்ளோ வந்துட்டு இருக்குங்க. இப்போ போர் இஷ்யூனால நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. சிலிண்டர் கிடைக்காது அப்படின்ற ஒரு பயத்தில் வர்றாங்களா, இல்லை எதுக்காக வர்றாங்க? வழக்கமாக இண்டக்ஷன் ஸ்டவ் எவ்வளவு சேல் ஆகும், இப்போ எவ்வளவு சேல் ஆகுது? நார்மலாக இருக்கிற விட இப்போ அதிகமாக தான் இருக்குங்க. என்கொயரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவங்க நிறைய பேர் ஒரு 5 மடங்கு 6 மடங்கு அதிகமாக தான் வந்துட்டு இருக்காங்க. கஸ்டமர் ஃபுல்லாக வரவங்க போகாமல் நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்காகவே கஸ்டமர் நிறைய பேர் வராங்க. இப்போ எவ்வளவு மாடல் இருக்கு, என்னென்ன ரேட்ல இருந்து இப்போ இந்த ஸ்டவ் வந்து இருக்கு? பேசிக்காக மாடல் 3000 இருக்கு, 2500 இருக்கு. இப்போ கம்பெனிக்கு தகுந்த மாதிரி வருங்க. இப்போ இருக்கிற மாடல் நம்ம ரேட் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு 2000லேருந்தே இருக்குங்க இண்டக்ஷன் ஸ்டவ். 2000லேருந்தே போயிட்டு இருக்கு. வழக்கமாக இந்த மாதிரி ஒரே நேரத்தில் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் விற்பனை அப்படின்றது நடந்திருக்கு? இல்லை, ஒரே நேரத்தில் இவ்வளவு இண்டக்ஷன் ஸ்டவ் பில் ஆகிறது இல்லை. இப்போ இந்த 4 டேஸாக தான் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்குங்க. சார், நீங்கள் சொல்லுங்க, ஸ்டவ் வாங்கக்கா வந்திருக்கீங்க, எதுக்காக ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு மாறணும்னு ஏன் தோணுச்சு? சார், மாறணும்னு தோணுச்சுன்னா வீட்டில் வந்து ஸ்டவ் காலி ஆயிடுச்சுங்க சார். சிலிண்டர் சுத்தமாக இல்லைங்க. இப்போ குழந்தைங்கலாம் இருக்காங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், நம்ம டிமாண்டாக இருக்குது. நம்ம வந்து விறகு கிடைக்காது கோயம்புத்தூரில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு 20 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த மாதிரி கட்டுப்பாடு வந்தது இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நிறைய கடை ஏறி இறங்கி பார்த்துட்டோம், எங்கேயுமே வந்து கடையில் கிடைக்கலைங்க. நம்ம வந்து இங்கே வந்து சத்யாவுக்கு வந்தோம், இங்கே தான் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வந்த உடனே நாங்கள் எடுத்துட்டோம். வேறு வழி இல்லைங்க, பிள்ளைங்க இல்லாமல் இருக்கிறனால நம்ம சிலிண்டர் இல்லாத நம்ம இருக்க முடியாது இல்லைங்களா. அதனால் வந்து எங்களுக்கு இது வேணும், அத்தியாவசிய பொருள் வேணும் இல்லைங்களா. அதனால் இப்போ ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கிற காரணத்தினால எங்களுக்கு சிலிண்டர் சுத்தமாகவே காலி ஆயிடுச்சுங்க. அதனால் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து தேடி வந்திருக்கோம் நாங்கள். அதனால் வாங்கிட்டு சிலிண்டர் டொமஸ்டிக் சிலிண்டருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஏன் அது மாதிரி சின்ன பதட்டம் ஏன் வரும் சார்? நாங்கள் புக் பண்ணி கிடைக்கலைங்க சார். நமக்கு புக் பண்ணியிருக்கோம், கிடைக்கலைங்க. கிடைக்காத காரணத்தினால தான் நாங்கள் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். இல்லை கிடைச்சது அப்படின்னா நாங்கள் அங்கேயே பண்ணியிருக்கோம் சார். கிடைக்காத காரணத்தினால தான் இப்போ வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலைங்க சார். நம்ம 2 பேரும் ஒரு ஆளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஏதாவது ஹோட்டலில் தேடி போகலாம். ஹோட்டலில் தேடி போனாலும் அங்கேயும் இப்போ டிமாண்டுன்னு சொல்கிறாங்க சார். நம்ம கேட்டதை வந்து கிடைக்கலன்னு சொல்கிறாங்க, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னெச்சரிக்கையாக தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இப்போது சப்போஸ் நாளைக்கு கண்டிப்பாக தேவைப்படும், அதனால வந்து எடுக்கிறோம் சார்.
இதேபோன்று கோவை நகரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கடைகளில் இண்டக்ஷன் ஸ்டவ் விற்பனை என்பது அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இண்டக்ஷன் ஸ்டவ்கள் வாங்குவதன் மூலம் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை தங்களால் சமாளிக்க முடியும் என்பது பொதுமக்களது கருத்தாக இருக்கிறது. அதற்காகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது பொதுமக்கள் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை வாங்குவதற்கான பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு வேண்டிய இண்டக்ஷன் ஸ்டவ் போன்றவற்றை வாங்கி செல்லக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. இந்த நிறுவனத்தில் மற்றொரு ஊழியர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் சொல்லுங்க, வழக்கமா ஆகிற விற்பனைக்கு இப்போ ஆகிற விற்பனைக்கு எவ்வளவு விற்பனை அதிகரிச்சு? 100% வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு சார். நார்மலாக வந்துட்டு 10 போகிறது இப்போ 50-60 மாதிரி போயிட்டு இருக்கு சார். மக்களோட தேவை அதிகமாக இருக்கு. எவ்வளவு தட்டுப்பாடு இருக்கு? இதே மாதிரி மற்ற கடைகளில் சேல் அப்படின்றது எப்படி இருக்கு? மற்ற என்னென்ன மாதிரியான நிறுவனங்கள்ல இருந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கக்கா வர்றாங்க? இல்லை சார், எல்லா கம்பெனி வீட்டில் இருந்து ஹோட்டல் பர்பஸ் எல்லாருக்கும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க சார். யார் யாரெல்லாம் வர்றாங்க வாங்குறது? கஸ்டமர்ஸ் ஹோட்டலில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, மோஸ்ட்லி எல்லாமே ஃபேமிலி கஸ்டமர்ஸ் தான் சார் வராங்க. வீட்டில் இருக்கிறவங்க வீட்டு யூஸ்க்காக தாங்க சார் வராங்க. இப்போ நான் கேஸோட தட்டுப்பாடுனால இண்டக்ஷனோட தேவை அதிகமாக இருக்குது, அதுக்காக நிறைய பேர் வராங்க. பெரும்பாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களை பொறுத்தவரை தங்களுக்கான கேஸ் ஸ்டவ் வாங்குவதில் ஏதேனும் சிக்கல்கள், கேஸ் ஸ்டவ் கிடைப்பதில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்கும் என்பதற்காக அதை கையாளுவதற்கு நல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்பொழுது இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை வாங்கி வைக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்க முடியும் என்பது பொதுமக்களது கருத்தாக இருக்கிறது. இதன் காரணமாகவே கடைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்களை தொடர்ச்சியாக வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதே போல கோவை நகரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கடைகளில் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்கள் விற்று தரக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பாலான கடைகளில் தங்கள் கையிருப்பில் வைத்திருக்கக்கூடிய இண்டக்ஷன் ஸ்டவ்கள் முழுமையாக விற்று தரக்கூடிய அளவுக்கு சூழல் இருப்பதாகவும், இனி புதிதாக நிறுவனங்களிலிருந்து இண்டக்ஷன் ஸ்டவ்களை கொண்டு வர வேண்டிய சூழல் இருப்பதாகவும் கடை உரிமையாளர்கள், கடையுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பு பெரிய அளவில் மீண்டும் வணிக பயன்பாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு டொமஸ்டிக்கிலும் வரக்கூடிய பட்சத்தில் அந்த நிலையை எப்படி கையாள்வது என்பதற்காக இந்த மாற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வகையான ஸ்டவ்களை வாங்கி வைப்பதன் மூலம் நெருக்கடிகளை சமாளிக்க முடியும் என்பது பொதுமக்களது நம்பிக்கையாக இருக்கிறது.